சும்மா மேல ஆடுறாங்க, ஒரு வண்டியில ஏறி ஆடுறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துருச்சுன்னா அந்த பெண் என்பவள் மிகவும் மென்மையானவள் இல்லைங்களா? அந்த மென்மையான காதலை எப்படி சொல்லணும் அப்படின்றதும் எங்க கவியரசர் அழகா சொல்லியிருக்கிறாரு. ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா, நீரோடை போலவே என் பெண்மை நீராட வந்ததே என் மென்மை. இவ்வளவு ஆம்பளை சரண்டரான பிறகு பொம்பளை பேசாம இருப்பாளா? அவ என்ன சொல்றா பாத்தீங்களா? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. என்ன அழகான சண்டைய அப்படியே பாட்டா மாத்திருக்காரு. இப்போ என் வீட்டுக்காரம்மா பின்னாடி இருந்து பாடுது, அதனால என்னால் பாடவே முடியல. அந்த மிச்சத்தை பேசாம நான் நிப்பாட்டிட்டு மைக் அப்படின்னு பின்னாடி தள்ளி விட்டுறலாம் போல இருக்கு. வாங்க கவிஞர் சீமா அவர்களே, உங்கள் மனம் கவர்ந்த கவிஞர் சீமா கலைஞர் தொலைக்காட்சியில மிகப்பெரிய ரசிகர் மன்றத்தை அவர்கள் தன் பாடல்களினால் பெற்றிருக்கிறார். கவிஞர் சீமா அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி கள்ளக்குறிச்சியிலிருந்து கண்ணதாசனுடைய விழாவுக்கு கலந்துக்க வந்திருக்காங்க. பேசுப்பா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியான என் தாய்மொழியான தமிழை வணங்கி மேடையிலே அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேடையின் கீழே அமர்ந்து எங்களை எல்லாம் மேடையேற்றி கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இப்ப நான் நின்னுகிட்டு இருக்க இடம் காரைக்குடியில ஒரு பகுதி, சிறுவயல்னு ஒரு பகுதி. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் அண்ணா அறிவாலயத்துல நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நின்னுகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி கோயில் பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அடுத்தடுத்த பேச்சாளர்கள் பேச வரும்போது இதான் பேசுறாங்களா அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுலயும் கடைசி பேச்சாளர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை எந்த பட்டிமன்றத்திலயுமே இருக்காதுங்க. ஏன்னா 2 பேரு, அதுவும் ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான், அப்படிதான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நான் பாக்குற இடமே அண்ணா அறிவாலயம் போல ஏன் காட்சி அளிக்குது அப்படின்னா, கலைஞர் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய அந்த பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிக பெருமக்கள் வருவாங்க நடுவர் அவர்களே. அது போல இந்த சிறுவயல் பகுதி மக்கள் வந்ததுல இருந்து இன்னமும் எக்கச்சக்கமான பேர் பகுதியில வந்து நின்றுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பேச்சாளர்களான எங்களுக்கு எல்லாம் மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தோட என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். ஐயா, எதிரியுடைய தலைவர் வந்தாரு, வந்து தத்துவம் 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 பேசுறாங்க. ஐயா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க, தத்துவம் எல்லா காலமும் கை கொடுக்காது நடுவர் அவர்களே. ஒரு 5 நிமிஷம் பேசலாம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம். ஆனா எங்களுடைய காதல் பாடல்கள் மட்டும்தான் வயசான தாத்தால இருந்து இப்ப வயசுக்கு வந்த பொண்ணுல இருந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய காதல் பாடலா மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்க முடியும். அதுவும் எங்களுடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்னா சொல்லவே தேவையில்லைங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த மானிடர்களுக்கு மட்டும்தான், அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒரு காதல் வரும், அந்த காதலை மட்டும்தான் பாடலா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மாத்தி தேவலோகத்துல வாழக்கூடிய கடவுள் காதல் செஞ்சா அந்த காதல் எவ்வளவு அழகானதாக இருக்கும் நீங்க கவியரசர் சொன்னார் தெரியுங்களா? பனி விழும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே பனி விழும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னி மனம் கொய்து விட்டான் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை தன்னை தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு ஏற்படக்கூடிய காதலை கூட அழகா திரையிசை பாடலை கொண்டு வந்தவர் எங்களுடைய கவியரசர் அவர்கள். ஐயா, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கெல்லாம் காதல் வந்துருச்சுன்னா ஒரு லுங்கி தூக்கி மேல கட்டிக்கிட்டு ஒரு டாடா சும்மா மேல ஆடுறாங்க, ஒரு வண்டியில ஏறி ஆடுறாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துருச்சுன்னா அந்த பெண் என்பவள் மிகவும் மென்மையானவள் இல்லைங்களா? அந்த மென்மையான காதலை எப்படி சொல்லணும் அப்படின்றதும் எங்க கவியரசர் அழகா சொல்லியிருக்கிறாரு. ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா,
நீரோடை போலவே என் பெண்மை நீராட வந்ததே என் மென்மை சிரிக்கும் விழிகளில் ஒரு மயக்கம் பரவதே வார்த்தைகள் தேவையா என் வானிலே ஒரே வெண்ணிலா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மென்மையான காதலை சொன்னவரும் எங்களுடைய கவியரசர் தான். ஐயா, கவியரசர் எழுதிய எல்லா பாடல்களும் சிறப்புமிக்க பாடல்கள், வரலாற்று மிக்க பாடல்கள், இன்றளவும் அனைத்து மக்களாலும் பேசக்கூடிய பாடல்கள், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நம்மளோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பாடல் இன்னைக்கும் மக்கள் மனசுல நிலைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை, எங்களுடைய காதல் பாடல்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு காதல் வந்துருச்சு. அந்த காதலை பாத்தீங்கன்னா ஆணுகிட்ட டைரக்டா கொண்டு போய் சொல்லாம ஒரு தோழி கிட்ட வச்சு தூது சொல்ற மாதிரி எங்க கவியரசர் எழுதினாரு பாருங்க. எப்படி தெரியுங்களா? அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு அந்த காதலை ஒரு தோழி கிட்ட தூது சொல்றத கூட எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐயா, இதே போலவே பாத்தீங்கன்னா ஊடல் கொள்ளுவதை கூட இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறாங்க. ஆனா அப்படி எல்லாம் நிக்காதீங்கப்பா. ஒரு ஊடல் கொள்ளுவதை கூட அழகா வீட்லயே பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பாடல் மூலமா தான் சொல்லியிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா அந்த மனைவி காதலிக்கும் போது அழகா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தையே மறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த கணவன் ஊடல் கொள்வதை கூட அழகா சொல்றாரு. நடுவர் அவர்களே, அந்த சரணத்தை உங்க வாய்ஸ்ல நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். கணவன் மனைவி சண்டை போடுற பாட்டு தானே, அதை போய் இவ்வளோ பாட்டுலாம் அவங்க பாடுவாங்களாம். புருஷன் முட்டாடி சண்டை போடுற பாட்டை மட்டும் நான் ஆரம்பிச்சு ஒண்ணுமா? பார்த்தீங்களா? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேற ஏனடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இந்த பாடலை இப்ப எங்க நடுவரை எதுக்கு நான் பாட சொன்னேன் அப்படின்னா, இப்படித்தான் எங்க நடுவருக்கும் எங்க அமுதாமாக்கும் சண்டை வரும்போதெல்லாம் சமாதானம் ஆகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ட்விஸ்டான சாங்ஸ் எல்லாம் பாடிதாங்க ஐயா இன்னைக்கு ஹாப்பியா இருக்காரு. நடுவர் அவர்களை நான் சொல்ல உண்மைதானுங்களே. இப்ப நான் ஒரு பாட்டு ஒரு 4 வரி பாடினேன், அதுக்கு நீ பதிலே பாடல. அங்கதான் இருக்கு கிளைமேக்ஸே. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இவ்வளவு ஆம்பளை சரண்டரான பிறகு பொம்பளை பேசாம இருப்பாளா?
அவன் என்ன சொல்றா பார்த்தீங்களா? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. என்ன அழகான சண்டைய அப்படியே பாட்டா மாத்திருக்காரு. இப்போ என் வீட்டுக்காரம்மா பின்னாடி இருந்து பாடுது, அதனால என்னால் பாடவே முடியல. அந்த மிச்சத்தை பேசாம நான் நிப்பாட்டிட்டு மைக் அப்படின்னு பின்னாடி தள்ளி விட்டுறலாம் போல இருக்கு. அதனால அந்த பாட்டு உணர்வுபூர்வமாக கண்ணதாசன் ஒரு ஊடலை அப்படியே பாடலாக எழுதினார். இப்படி ஒரு ஊடல் கொள்ளுவதை கூட அழகா பேசி சமாதானப்படுத்திக்கலாம் வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறையை போட்டு கொடுத்தவர் எங்களுடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஐயா, இதே போலவே இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் வந்துருச்சு. இந்த காலத்துலாம் சொல்றாங்க பணம் காசு ஒரு பையனோட பர்ஸ்ல இருந்தாதான் அந்த காதல் வந்து நீடிச்சிருக்குன்ட்டு. ஆனா அந்த காலத்துல எங்களுடைய கவியரசர் அழகான வரிகள் எழுதினாரு பாருங்க. மிகப்பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கூட என் காதலன் மீது நான் கொள்ளும் காதலை பார்த்து காணல் நீர் போல் மறைந்திருக்கிறதுன்னு எழுதினாரு. எப்படி தெரியுங்களா? மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாழும் தோழியரும் பஞ்சனை சுகமும் பால் பழமும் படையும் குடையும் சேவகரும் ஒன்றாயினையும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ, ஒன்றாயினையும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா, வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா. ஏழை என்றாலும் ராஜகுமாரன் ராஜா மகளின் காதல் தலைவன் உண்மை இதுவன்றோ, உலகின் முறையன்றோ, என்றும் நிலையன்றோ. ஆஹா, உண்மையிலே ஒரு அரசகுமாரிக்கும் ஒரு சாதாரண ஏழைக்கும் காதல் நடக்கிறதுல மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாசல் தோழியரும் பஞ்சனை சுகமும் பால் பழமும் படையும் கொடியும் சேவகரும் ஒன்றாய் இணைந்த காதலிர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ என்று எழுதிய கண்ணதாசனுடைய தெய்வீக காதல். ஐயா, இதே போலவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த காலத்துல காதல் வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு வர ஒரு சில பாடல்களை காது கொடுத்தே கேட்க முடியல. ஆனா அந்த காலத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் வந்து விட்டது. அந்த காதலை எங்களுடைய கவியரசர் இலைமறைக்காயாக எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று தெரியுமா? அதுவும் அந்த காதல் எங்கே பிறந்திருக்கிறது என்றால் ஒரு பருத்தி தோட்டத்துல பிறந்திருக்கு நடுவர் அவர்களே. அந்த பாட்டை நான் பாடுறேன் பாருங்க. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ. ஓடித்தான் வந்து இருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்து இருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா. இப்படி பல்வேறு விதமான அழகழகான பாடல்களை தந்தவர் நடுவர்கள் எங்களுடைய கவியரசர். நான் முன்னமே சொன்ன மாதிரி தத்துவம்ன்றது வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 மணி நேரம் வந்து நீங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருங்க பாப்போம், அவன் மெண்டலாகி ஓடி போயிடுவான். ஆனா அதே ஒரு பையனை கூப்பிட்டு 5 மணி நேரம் என்ன நடுவர்களே 10 மணி நேரம் நீங்க காதல் பாடல்களை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பையன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக மாட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க காதல் என்பது தவறான ஒரு விஷயம், தப்புன்னு. நான் சொல்றேன் நடுவர்களே, காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது அனைவரது மனதையும் தொட்ட வார்த்தை அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா எல்லாருமே காதலை தப்பா தான் பாக்குறீங்க. இப்படி ஒரு காதலிக்கு ஒரு காதல் வந்துருச்சு, அந்த காதலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதலியை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறான். அப்ப
இப்ப அந்த காதலி அழகா பாடுறா பாருங்க, அந்த காதலை நான் நினைச்சு எப்படி தெரியுங்களா? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல அப்படின்னு ஒரு அழகழகான காதல் பாடல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளான எங்களுக்கெல்லாம் ஒரு நாகரிகமான காதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை போட்டு கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். ஐயா, நான் இறுதியா இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா, இது காதலிக்கும் போது காதலன் பிரிஞ்சு போகும்போது பாடுற பாடல். இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவியை விட்டு அந்த கணவன் வெகு தூரத்துல போயிட்டான். அப்ப அந்த பொண்ணு எப்படி பாடுறா தெரியுங்களா? எதெல்லாம் ஊமையா வச்சு பாடுறா தெரியுங்களா? சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கணையாழி இங்கே மனவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கணையாழி இங்கே மனவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த படத்துல நடிச்ச கதாநாயகி என்ன தோணுச்சோ எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. ஆனால் இந்த மேடையில எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கீங்க, மேடைக்கு கீழே எத்தனையோ பேர் அமர்ந்திருக்கீங்க. எல்லாருக்கும் கணவன் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் கணவனை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் துளி வந்திருக்கும் பாத்தீங்களா? அதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதனால நிச்சயமாக மக்களோட மனசை என்றுமே கவர்ந்திருப்பது எங்களுடைய கவியரசரின் காதல் பாடல்களை என சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அற்புதமான காதல் பாடல்கள், தைரியமா பாடினாங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த தலைமுறைக்கு கண்ணதாசன் பாடல்களை ரசிக்க இன்னும் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இவங்க வயசுக்கெல்லாம் என்ன பாட்டு கேட்கணும்? இந்த இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு தான் கேட்டு ஆக வேண்டியது. எவ்வளோ பாட்டு, அந்த மாதிரி பாட்டு டசக்கு 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 டன் டன் அப்படி பாட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோங்கிற பாட்டை இந்த தலைமுறை இன்னைக்கு ரசிக்குதுன்னா, அப்ப கண்ணதாசனுடைய வரிகளுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதுங்கிறத இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காதல்னா என்னங்கிறதுக்கு ஒரு வரியில எஸ்ஆர் நோ கொஸ்டின்ல பதில் சொல்றாரு கண்ணதாசன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். 4 வரியில எஸ்ஆர் நோ கொஸ்டின். அதுல ஒண்ணு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு கேட்டார். இப்படி கூட எழுதியிருக்கலாம், ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? கண்ணதாசன் கேட்டிருக்காங்க, ஏன் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு எழுதியிருக்கலாம்ல, ஏன் ஒருத்தின்னு எழுதினீங்க? கண்ணதாசன் அழகா சொன்னார், டே இந்த ஒருத்தி தாண்டா ஒருத்தனை நினைப்பா, இந்த ஒருவன் இருக்கான் பத்தியா, அவன் ஒருத்தியை நினைக்கவே மாட்டான். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பிள்ளையோட மனசுல குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க.
நான் விவரம் இல்லாமல் நான் போடல. அதனால தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அடுத்தவர் எப்படி போடுறாரு பாருங்க, அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அவன் தான் அவளை கல்யாணம் பண்ணணும். இப்போ இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஒருத்தி ஒருவனை மணந்து கொண்டால் வராது. எங்கேயாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வருதா? நான் அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் 16 மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இப்போ 17ஆவது மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன். இது சூட்டாளான்னு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கிடையாது, மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்க்கணும். அதனால தான் ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து பார்த்தோன்னே உடனே 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. உடனே பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? நீ 15 வருஷம் ஆச்சு, எங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிடையாது, கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துட்டு மனசு பேசும். அப்படியே இவ்வளோ நாள் ஒன்னே பார்க்க எங்கே இருந்த? கண்ணு கேட்கும் எங்கே இருந்த அப்படின்ட்டு. அந்த கண்ணு பதில் சொல்லும். இப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிருச்சு நான் என்ன பேசினேன்ட்டு. உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அசைவுக்கு பேர். அருமையா அந்த மாதிரி அந்த பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம்னார். ஒரு மனைவி கணவனை முதல்ல சந்திக்கிற அந்த சாந்தி முகூர்த்தத்தில் எவ்வளவுதான் தைரியமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பால் செம்பை கொண்டுக்கிட்டு இப்படி அடக்க ஒடுக்கமாக தான் வரும். பெரிய போல்டான பிள்ளையாக இருந்தாலும் அது வாட்டுக்கு முதலிரவு இதுக்குள்ளே வந்து, நீ தான் தாலி கட்டினதா எனக்கு, இந்த பால் குடிய, நான் எப்படியாப்பட்டது தெரியுமா? அது எங்கள் குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம், ஆளை பார்த்துக்க. அப்படி அவன் என்னத்துக்கு அவன் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆம்பளை, நாங்கள் பரம்பரை எப்படி பரம்பரை தெரியுமா அப்படின்னுச்சுன்னா அவ்வளோதான் நடுங்கிருவேன். இந்த மென்மையை கண்ணதாசன் எழுதுறார். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. விழி பார்க்க சொன்னாலும் மனம் பார்க்க சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே. அச்சம் பாதி ஆசை பாதி பெண்படும் பாடு. பொண்ணு பார்க்க வர்றப்ப நீங்க அந்த பொண்ணை நீங்க எவ்வளவு போல்டான பிள்ளையா இருந்தாலும் அந்த காப்பியை கொண்டுட்டு வர்றப்ப மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லுமா, மாப்பிள்ளையோட அப்பா காப்பியை கொடு, இந்த பாப்பா பேர் என்னங்க? வள். என்னங்க? என்னம்மா லொல்லுங்கிற அப்படின்னு. பாப்பா பேர் வள்ளிங்க. கூச்சத்தில் பாதியில் நிப்பாட்டிக்கிருச்சு அப்படிங்கிறேன். கூச்சப்படுது. அதே உள்ளே தண்ணி லாரியில் தண்ணி பிடிக்க போகிற இடத்துல பாருங்க, உன்னைய பற்றி நான் தெரியாதா, இந்தா நீ ஆமாம் அப்படின்னு பேசுகிறவ அந்த பொண்ணு பார்க்க வர்றப்ப வாங்க, ஆமாம் இல்லைங்க அப்படின்னு. சில கிராமத்தில் என்ன பண்ணி போடுவாங்க, அந்த பிள்ளைய கெடுத்து போடுவாங்க. கட்டி கொடுக்க போகிறப்ப 2 கிழவியை வந்து சுற்றி நின்று, இந்த வாப்பா போகிற இடத்துல தெரிஞ்சது மாதிரி எதையும் காட்டிக்கிறாத, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிக்க, உனக்கு பிரச்சனையே வராதுன்னு பிட்டை போட்டு விட்டுருச்சு அந்த 4 கிழவிய. இது கேட்குற கேள்விக்கெல்லாம் தெரியாதுங்கிற அவ. காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன், யாருக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட. அப்போ தான் முத பேசுகிறேன், இந்த பிள்ளை இந்த என்ன முத பேசுகிறேன், ஏண்டி இந்த மடங்குற அப்படின்ட்டு பேச்சு தொடங்குறேன். இந்தா அந்த மரம் மாமரத்தை காட்டுறேன், இந்த மரம் என்ன மரம்னு தெரியுமா? உடனே அது என்ன மரம்னு எனக்கு தெரியாது, என்னை வீட்டில் பொத்தி வளர்த்தாங்களா, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருச்சு. அடா மாமரம் தெரியாமையா வளர்த்துருக்காங்க, அது அப்படி பிள்ளையாடா அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. அடுத்து பூவரச மரத்தை காட்டினேன், இந்த மரம் என்னன்னு பார்த்து சொல்லு. எதுவும் எனக்கு தெரியாது, என்னை வீட்டில் பொத்தி வளர்த்தாங்களா, நல்லா பொத்தி வளர்த்தாங்க,
பவானி சமுக்காலத்தை போட்டு பொத்தி வளர்த்துருக்காங்க. இவ்வளோ உலகமே தெரியாமல் இப்படியாடி இருந்த அப்படியே கூட்டிகிட்டு வர்றான். பெரிய தென்னை மரத்தை காட்டினான். தென்னை மரம் தெரியாமல் ஒருத்தி கண்டிப்பாக இருக்க மாட்டான்ட்டு. இந்தரி இது என்ன மரம் எனக்கு தெரியாது. அப்போ உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. எந்த மரம் தெரியாது உனக்கு, அப்படி தானே? வண்டி போயிட்டே இருந்துச்சு. சோள கருதை காட்டுறேன். இது கண்டிப்பாக கிராமத்துக்காரிக்கு தெரிஞ்சிருக்கேன். இது என்ன அடி? எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, அதுதானே சொல்கிற. காரை விட்டு இறங்கினேன். 4 சோளத்தட்டையை மடக்கினேன். இப்படி ஓங்குனான் பாரு. மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா சொலத்தி அடிக்காத மச்சான் சோளத்தட்டையாலன்ட்டான். அம்புட்டே ஒப்பிச்சு விட்டான். இதுக்கு பேரு அடக்க ஒடுக்கம் கிடையாது. இது புருஷனை ஏமாத்துற வேலை. எது தெரியாம தெரியாதுன்ட்டு. ஆனா அச்சம் பாதி ஆசை பாதி, பெண்படும் பாடு நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. அதே மாதிரி கதாநாயகன்னு காமெடின்னு பாடிட்டு வர்றாங்க பாத காணிக்கையில. காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாலி விழும் வரை, பெண்ணுக்கு இளமை எதுவரை, பிள்ளைகள் 2 வரும் வரை, கண்ணுக்கு அழகு எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை. ஆக காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. என்ன அழகான கேள்வி பதில் பாருங்க. கண்ணதாசன் இது மாதிரி கேள்வி பதில் எக்கச்சக்கமான பாட்டு. அதுக்கு மட்டும் என்னை பேச சொன்னா 2 மணி நேரம் பேசுவேன். கண்ணதாசனுடைய கேள்வி பதில் பாடல்களை மட்டும் பேச சொன்னான். அப்புட்டு இருக்கு. பாவம் தனிய வேலை என்னை எதுக்கியா கூட்டி வந்தாங்கிறார். 3 பேர் பேசின பிறகு இடையில நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கே. கடலூர் 2 பஸ்ஸை பிடிச்சி வந்து எங்கள் ஐயா நாகப்பன் ஐயா அண்ணன் வீட்டில் ஒரு ஸ்வீட்டு தின்னம் பாருங்க. என் லைஃப்பில் அப்படி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்லை. முறுக்கில் இனிப்பு. அதுக்கு பேர் என்னென்ன? மனோபாலாவா? டைரக்டரில் அவர் பேர் மனங்கோலம், மனவோலம். என்னமோ ஒரு பேர். திங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். பேர் என்னமோ கலந்துட்டு போகுது. நான் ஒன்று என் தங்கச்சி சரஸ்வதிகிட்ட சொல்லி இவ்வளோதானே இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு என்னன்னா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருச்சு. நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் கேட்டேன். உடனே பேக் பண்ணி கொடுத்துட்டாப்புல. இப்போ பையில் இருக்குது. அப்படியே எங்கள் அண்ணன் வீட்டில் அந்த ஸ்வீட்டு முறுக்கெல்லாம் சாப்பிட்டு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்களா பேசிகிட்டு இருக்கீங்களே இப்போ நான் எதுக்குன்னு கேட்குறாரு தனியவே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.